Dear 10th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். First 3 chaptersல இருந்து ஒரு 100 questions உங்களுக்கு கொடுத்திருக்கேன். 5 mark questions. இந்த practice பண்ணிடுங்க கண்டிப்பாக. ஏன்னா ஏன் இந்த 3 chapters ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 mark question 29ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சில question paperல பாத்தீங்கன்னா 29 30 உங்களுக்கு first chapterல இருந்தே வந்துரும். 31 பாத்தீங்கன்னா second chapterல இருந்து வரும். அல்லது 29 first chapter இருந்தே வந்துரும். 30 31 second chapterல இருந்து வரும். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3 question target இருக்குது. எந்த chapters பார்த்தா first chapter second chapter. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய அல்ஜிப்ராக்கு போனீங்கன்னா 32 33 34 35. அப்ப 4 questions வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்ஜிப்ரா ஏரியால இருந்து 32 33 34 35. சில சமயத்துல கம்பல்சரி questionல கூட வரலாம். அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 29 30 31 32 33 34 35 6 கொஸ்டின் மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குது. மினிமம் 5 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம டோட்டலா எத்தனை 5 மார்க் அட்டெண்ட் பண்ண போறோம்? 10 அட்டெண்ட் பண்ண போறோம். இந்த ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா மினிமம் 5 கொஸ்டின் உங்களுக்கு சான்சஸ் உண்டு. பார்த்து 3 சாப்டர்ஸ்ல இருந்து வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கிறேன். டெய்லி ஒரு 10 அல்லது 15 சம்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 20 சம் பிராக்டிஸ் பண்ணா கூட 5 நாள்ல முடிச்சிடலாம். 10 பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா 10 நாள் ஆயிடும். ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் கொடுத்திருக்கிறேன். அப்போ இதுலயே பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ்ல பாதிக்கு மேல நீங்க தாண்டிடுவீங்க. 10 அட்டெண்ட் பண்ணணும், 5 தாராளமா அட்டெண்ட் பண்ணலாம். லக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 6 கூட வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில சமயத்துல உங்களுக்கு 6 தாண்டி 7 கொஸ்டின் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். அல்ஜிப்ரால 4 கொஸ்டின் கேட்டுருவாங்க. செட்ல 2 கொஸ்டின், செகண்ட் சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின், ரிலேஷன் ஃபங்க்ஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின், அதுக்கு அடுத்து செகண்ட் சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அல்லது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின், செகண்ட் சாப்டர்ல இருந்து 2 கொஸ்டின், அல்ஜிப்ரால இருந்து 4 கொஸ்டின் கூட கேட்கலாம். ஆகவே 5 அல்லது 6 அல்லது 7 கொஸ்டின் அட்டெண்ட் பண்றதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்புகள் உண்டு. இந்த 100 கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா இதுல எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. அனைத்து சம்மையும் தரவா போட்டு பாருங்க. டெய்லி ஒரு 20 பிராக்டிஸ் பண்ணுங்க. 5 நாள்ல நம்ம முடிச்சிடலாம். அப்போ டெய்லி ஒரு 20 பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு 100 கொஸ்டின்ஸ் நான் கொடுக்குறேன். நான் மீதி இருக்கிற சாப்டர்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் இந்த 3 சாப்டர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ். அதுக்கப்புறமேட்டு நம்ம 4 5 6 7 8ல அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதுல இருக்கிற 100 கொஸ்டின்ஸை தரவா பிராக்டிஸ் பண்ணுங்க. எந்த கொஸ்டின்ஸுமே மிஸ் பண்ணாதீங்க. 100 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. 20 பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 5 நாள்ல முடிச்சிடலாம். எதையும் மிஸ் பண்ணாதீங்க. 1க்கு 2 முறை திருப்பி தெரியலன்னா போட்டு பாருங்க. நல்லா தெரியும் அப்படின்னா ஒரு வாட்டி போட்டு பார்த்தா போதும். ஸ்ட்ரக் ஆகுது, மறந்து போயிடுது, கான்செப்ட் புரிய மாட்டுது அப்படின்னா நம்மளுடைய மெட்ரோ கருணாகரன் சேனல்ல வீடியோஸ் இருக்கும், எடுத்து பாருங்க. அந்தந்த சம்ஸுக்கு நேரம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த கொஸ்டின் பேப்பர் நான் அட்டாச் பண்ணிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இதோட கீயும் நான் அட்டாச் பண்ணிருப்பேன். பார்த்துட்டு இமீடியட்டா பிராக்டிஸ் பண்ணிடுங்க. இதுல நான் கிரியேட்டட் சம்ஸ் எதுவுமே கொடுக்கல, எல்லாமே புக்ல இருக்கிற சம்ஸ் தான் கொடுத்துருக்கிறோம். அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ஒரு 5 கொஸ்டின் அட்டெண்ட் பண்றதுக்கு, 5 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிட்டாலே 5 மார்க்ல ஒரு பாதி கிணறு தாண்டின மாதிரி உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது 5 கொஸ்டின் மீதி இருக்கிற சாப்டர்ஸ் நம்ம கவர் பண்ணிடலாம். இமீடியட்டா இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு 10 டேஸ்க்குள்ளார மேக்ஸிமம் அல்லது ஒரு 5 டேஸ்க்குள்ளார முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த வீடியோ நான் போடும்போது நீங்க ரெடியா இருப்பீங்க. பப்ளிக் எக்ஸாமுக்குள்ளார இது மாதிரி ஒரு மாஸ் ரிவிஷன் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா வரப்போற பப்ளிக் எக்ஸாம்ல நீங்க சென்டம் எடுப்பீர்கள் என்று வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.